Hello aspirants, this is Win with CA YouTube channel. ஸோ இன்னைக்கு அக்டோபர் 7th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் மெயின்லி ஃபார் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். அக்டோபர் 6 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொங்கன் 2025. ஸோ பைலேட்ரல் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியாவுக்கும் யூகேக்கும். ஸோ இந்தியா சார்பில் ஐஎன்எஸ் விக்ராந்தும் யூகே சார்பில் ஹெச்எம்எஸ் பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையே இருக்கிற மற்ற பைலேட்ரல் எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கோப்ரா, இந்திரதனுஷ் ரெண்டுமே ஏர்ஃபோர்ஸ், மிலிட்ரி சைடுன்னு ஆர்மி சைடுன்னு பார்க்கும்போது அஜய் வாரியர். ஸோ இந்த கொங்கன் 25 அப்படின்றது, ஸோ இது வந்து ஒரு ஹார்பர் மெரைடைம் வர ஒரு எக்ஸசைஸ். நெக்ஸ்ட்டு வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு இப்போது ஹின்மாங் திட்டத்தின் கீழே ப்ராஜெக்ட் கீழே மிக்லா பாஸ் லடாக்கில் கட்டியிருக்காங்க. ஸோ இதோட ஹைட்டு 19,400 ஃபீட். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட் 19,024 ஃபீட் உம்லிங்லா பாஸ். ஸோ அதை பீட் பண்ணியிருக்கு இந்த மிக்லா பாஸ் லடாக்ல இருக்குது. ஸோ இது ரெண்டுமே யாரால கட்டப்பட்டதுன்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனால தான். ஸோ இதோட முக்கியமான ஒரு சிவில் இம்பேக்ட்னு பார்த்தோம்னா டூரிசம் அப்படின்றது நம்மளுக்கு பூஸ்ட் ஆகும். ஸோ தேர்ட் நியூஸ், ரீஜனல் ரூரல் பேங்க் இப்போ கோல்டன் ஜூபிலி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆர்ஆர்பி அப்படின்றது ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் சூப்பர்வைஸ்டு பை நபார்டு. ஸோ இந்த பப்ளிக் செக்டார்லேயே நம்மளுக்கு பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் தவிர மற்ற எல்லா பப்ளிக் செக்டாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜேஎன்கே பேங்க் ப்ரைவேட் பேங்க்கில் ஜேஎன்கே பேங்க் மட்டும்தான் இந்த ஆர்ஆர்பிக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சீட்டா சஃபரி குனோ நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. டிஜேஎஸ் சார்ஜ், ஸோ இவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஆத்தர், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ இவர் தன்னோட 97வது வயசில் இறந்திருக்காரு. ஸோ இவரோட நேட்டிவ் பிளேஸ் கேரளா. பத்மபூஷன் அவார்ட் 2011 வாங்கியிருக்காரு. பிஎம் சேது ஸ்கீம், ஸோ பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ். ஸோ இந்த பிஎம் சேதுவோட முக்கியமான நோக்கம் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்கள இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்து நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டியை உருவாக்கணும் அப்படின்றதா இந்த பிஎம் சேது ஸ்கீம் நோக்கம். ஸோ இதில் நம்மளுக்கு 1000 கவர்மெண்ட் ஐடிஐஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க, 200 ஹப்பு, 800 ஸ்போக். ஸோ இந்த ஒவ்வொரு ஹப்பும் 4 ஸ்போக் ஐடிஐஸை மெயின்டைன் பண்ணும். சைக்ளோன் சக்தி, ஸோ நம்மளோட ஈஸ்ட் சென்ட்ரல் அரபிக் கடலில் உருவாகுது. இதோட அந்த ரீச்சிங் கெப்பாசிட்டி ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா 130 145 km/h. ஸோ இது நம்மளுடைய தமிழ்நாடு, காரைக்கால், பாண்டிச்சேரி இந்த மாதிரி பிளேஸ்லாம் தாக்குது. ஸோ இதுக்கு யார் சக்தின்னு நேம் வச்சாங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட WMO வேர்ல்டு மெட்டலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் எஸ்கேப் பேனல் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதுக்கு நேம் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னோட கிளாஸ் வாட்ச் பண்ணுங்கள். என்னோட கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபிசியாலஜி ஆர் மெடிசனுக்கான நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 பேர் இந்த இயருக்கு வாங்கியிருக்காங்க. மேரி இ ஃப்ரான்கோ, பிரெட் ராம்செல், சைமன் சகாகுஷி. ஸோ இவங்க என்ன ரீசனுக்காக வாங்கினாங்க அப்படின்றத நம்ம ஒரு நியூஸாக வந்துட்டு பார்க்காம ஜஸ்ட் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம், அந்த ஐடியாவில் பாருங்கள். ஸோ இவங்க வந்து இம்யூன் டாலரன்ஸ் பற்றின டிஸ்கவரி தான் இப்போ பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே சில நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கும். அப்போது வெளியில் இருந்து ஏதோ ஒரு பொருள் நம்மளை வந்து, ஏதோ ஒரு கிருமி, ஏதோ ஒரு பாக்டீரியா நம்மளை வந்து அட்டாக் பண்ண வருது அப்படின்னா, ஸோ அதை நம்ம இந்த உடம்புல இருக்கிற
இந்த இம்யூன் செல்ஸ் எல்லாமே அதை வந்துட்டு அழிச்சிரும். அப்போ நம்ம உடம்புக்கு வந்துட்டு சில வியாதிகள்லாம் வந்து வராமல் இருக்கும். இதுதான் நம்மளோட உடம்புல ஆக்சுவலாக நடக்கிறது. ஆனால் சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நம்ம உடம்புல அந்த ஒரு இம்யூன் பவர் ஆக்ட் ஆகிற அந்த செல்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிறோம். அப்போது நம்ம உடம்புல அந்த இம்யூன் பவர் அப்படின்றது ரொம்பவே குறையும். அப்படி குறையிறதுனால நம்ம உடம்புல ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் ஆர் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வந்து வரும். அப்போது இது வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஸோ அந்த பற்றின ஆராய்ச்சிகள் தான் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் திங் என்ன அப்படின்னா, ஸோ வந்து ரெகுலேட்டரி டி செல்ஸ் மூலமாக இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது நம்ம பயாலஜியில் படிச்சிருப்போம் டி செல், பி செல், ஸோ இதெல்லாம் வந்து படிச்சிருப்போம். இட்ஸ் அ டைப் ஆஃப் பிளட் செல். ஸோ டி செல் அப்படின்றது இட்ஸ் அ டைப் ஆஃப் ஒயிட் பிளட் செல். ஸோ நார்மலாகவே ஒயிட் பிளட் செல் அப்படின்னாலே நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது தான். ஸோ இந்த டி செல்ஸை வந்து நம்ம வந்து ரெகுலேட்டரி பண்ணணும். அப்படி பண்ணுறது மூலயமா இந்த தன்னைத்தானே அழிச்சுக்கிற அந்த நல்ல செல்கள் எல்லாமே வந்துட்டு அதை வந்து அழிய விடாமல் நம்ம வந்து ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று, இதுக்கு முக்கியமான அந்த ஒரு ஜீன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, FOXP3. ஸோ இந்த ஜீன் வந்து இதைத்தான் வந்து கீ ஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஆக்ட் அஸ் அ மாஸ்டர் கண்ட்ரோல் ஜீன். ஸோ இந்த ஜீனை நம்ம உடம்புல ரெகுலேட் பண்ணுறது மூலமாக அந்த டி செல்ஸ் அப்படின்றது ரெகுலேட் செய்யப்படும். அப்போது டி செல்ஸ் ரெகுலேட் செய்யப்படுறது மூலியமாக நம்மளுடைய இம்யூன் பவர் எல்லாமே வந்து மெயின்டைன் ஆகும், இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கண்டுபிடிப்புக்காகத்தான் இந்த 3 பேருக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. இதில் மேரி ஃப்ரான்கோவும் ஃப்ரெட் ராம்ஸ்டெலும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க, ஷிமோன் சகாகுச்சி மட்டும் ஜப்பானை சேர்ந்தவங்க. பராட்டங் மட் வல்கனோ. ஸோ இது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இப்போ அக்டோபர் 2 அன்னைக்கு எரப்ட் ஆகிடுக்கு, ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா. ஸோ இது நார்மலாக மற்ற எரிமலைகள் மாதிரி அந்த வெடிக்கிறப்போ ஒரு லாவா வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மட் வல்கனோ. ஸோ அப்போது நம்மளுக்கு அது வெடித்து செதறப்போ என்ன வரும் அப்படின்னா மட்டு, வாட்டர், கேஸஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஓவர் நம்மளுக்கு ஒரு 3 to 4 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு ஒரு கோன் ஷேப்டு மவுண்ட் ஆர் டோம்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த மட்டி சாயில்ஸ் எல்லாமே ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த பராட்டங் மட் வல்கனோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலானது நம்ம இந்தியாவில். என்ன ரீசன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு யுனிக்கான ஒரு ஒன்லி மட் வல்கனோ இதுதான். ஸோ இது மோஸ்ட்லி வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் வந்து ஆக்ட் ஆகுது. மற்றபடி வந்துட்டு நம்ம மற்ற எக்ஸ்ட்ரா ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ இன் த வேர்ல்டு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ இன் த வேர்ல்டு அப்படின்றது ஹவாயில் உள்ள ஹிலாவியா. ஹவாய் இது வந்து யூஎஸ்ஏல இருக்கு. ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் நமோ பயோடைவர்சிட்டி பார்க். ஸோ இதை நமோ வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்கோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஸோ இஸ் அ நியூ எக்கோ ஃப்ரெண்ட்லி பார்க் இனிஷியேட்டிவ். அதாவது நம்மளுடைய பிரதான் மந்திரி மோடியோட நேஷன் வைடு புஷ் டு இன்க்ரீஸ் க்ரீன் ஸ்பேசஸ் அண்ட் ப்ரமோட் அர்பன் சஸ்டைனபிலிட்டியோட ஒரு பார்ட்டாக தான் இந்த பார்க் வந்து பார்க்கப்படுது. என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ இந்த பார்க் வந்து கட்டினதோட ஒரு முக்கியமான நோக்கம் என்ஹான்சிங் லோக்கல் க்ரீனரி அண்ட் இம்ப்ரூவிங் ஏர் குவாலிட்டி தான். ஸோ இதனால இந்த ஆழ்வார் அந்த அதை சுற்றி இருக்க அந்த பிளேஸோட ஒரு க்ரீன் லங்கா தான் இந்த பார்க் அப்படின்றது ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பார்க் அவங்க அமைக்கிறது மூலமாக பொதுமக்கள் கிட்ட என்விரான்மெண்டல் அவேர்னஸை இன்னும் நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பார்க்கோட ஒரு முக்கியமான எய்ம். ஸோ இது வந்து ஒரு மைல் ஸ்டோனாகவே இருக்குது ராஜஸ்தான் கிரீன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில். ஸோ நம்மளுக்கு முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது
தி ஃபர்ஸ்ட் நமோ பயோடைவர்சிட்டி பார்க் ராஜஸ்தான்ல கட்டப்பட்டிருக்கு. மஜேகர் யோஜனா. மஜேகர் யோஜனான்ற திட்டம் கவர்மெண்ட் ஆஃப் கோவா இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பீப்புள்ஸ் அங்கே ஒரு கவர்மெண்ட்டோட லேண்டில் ரொம்ப வருஷம் குடியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு லீகல் ஓனர்ஷிப்போ லீகல் ரைட்டோ அந்த இடத்து மேலே இருக்காது. ஸோ அப்போது அந்த மாதிரி ரொம்ப வருஷங்களாக அந்த இடத்துல வாழ்கிற மக்களை அட்ரஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு லீகலாக ஒரு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெசிக்னேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்டோட பிஎம் தான் இப்போது ரிசைன் பண்ணியிருக்காரு, செபாஸ்டியன் லெகார்னோ. ஸோ இவர் பார்த்தோன்னா பதவி ஏற்றே இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை. ஜஸ்ட் ஒன்லி 27 டேஸில் இவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவரோட நேம் செபாஸ்டியன் லெகார்னோ. எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். அவர் எத்தனை நாளில் ரிசைன் பண்ணியிருக்காருன்னா ஒன்லி இன் 27 டேஸ். பிரெஞ்சு நாட்டோட பிரசிடென்ட் நேம் இமானுவேல் மேக்ரான்.